என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். மனதின் குரல் இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே அதற்கான தீர்வுகளை பார்க்க போகிறோம். என்ன அந்த முக்கியமான தலைப்பு என்றால் சூயிசைடல், தற்கொலை. அதாவது அவ்வை பாடுகள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று இந்த மானிட பிறப்பை பெறுவது என்பதே மிக மிக அரிய ஒன்றாகும். இதற்கு எத்தனையோ ஜென்மங்களை எல்லாம் தாண்டி நாம் வந்தாக வேண்டும். அப்படி கிடைத்த இந்த மனித பிறப்பை நாம் முழுமையாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஆனால் பலர் இடைப்பட்ட காலத்திலேயே இந்த தற்கொலை எண்ணத்திற்குள்ளே தள்ளப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்படி தற்கொலை செய்து கொள்வதற்கு என்னென்ன காரணங்கள், எப்படி அவர்கள் அந்த தற்கொலை செய்வதற்கு முன்னாலே இருப்பார்கள், அதை எப்படி நாம் தடுத்து நிறுத்த முடியும், அந்த தற்கொலை எண்ணங்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஹோமியோபதி எந்த அளவிற்கு உதவும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே நாம் காணப்போகிறோம். தற்கொலை எண்ணம் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா அவமானப்படுதல், அவமானப்படுத்தப்படுதல். இது முதல் காரணம். அடுத்து மனநலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ளுதல், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் குற்ற உணர்வுகளில் சிக்கி தவிப்பல், இது ஒரு அடிப்படையான காரணம். மிகவும் நேசிப்பவர்களை திடீர்னு இழந்து விடுதல், அப்புறம் உறவுகள் முறிவு. பல காரணங்கள் இந்த தற்கொலைக்கு இருக்கின்றது. சரிங்களா? அடுத்ததாக தற்கொலை செய்வதற்கு முன்னாலே அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாமே ஒரு குடும்பமாக நட்பு உறவுகளோடு எல்லாமே ஒன்றாதானே பேசி பழகிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பேசி பழகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட சில வித்தியாசமான கேள்விகள், சில வித்தியாசமான எண்ணங்களை பழகக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் கண்டுகொள்ள முடியும். அதுக்கான சின்ன குறிப்புகளை மட்டும் தர்றோம். முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறாங்களேப்பா, எப்படி எப்படியெல்லாம் பண்ணிக்குவாங்க என்று அதை பற்றின ஆராய்ச்சி செய்வாங்க. எந்தெந்த விதத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்று அந்த எண்ண ஓட்டத்துக்குள்ளே வந்த உடனேயே அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவார்கள். முதல் விஷயம் இந்த இது ரொம்ப ரொம்ப நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட குட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. சில டே போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ணம் வந்தவங்களா இருந்தாங்கன்னா குட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ரிஸ்க் எடுப்பாங்க. அப்படியே கண்ணா பின்னான்னு கார் ஓட்டுவாங்க. அந்த வேகத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கூட போகிறவங்களுக்கு அப்படியே கொலையெல்லாம் நடுங்கும். அப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணும் பொழுது அவங்க அந்த மாற்றத்துக்கு உள்ளாவாங்க. அடுத்து அதிகமாக சாப்பிடுவாங்க, அதிகமாக தூங்குவாங்க, அல்லது படை சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. இந்த இதுவும் இருக்கும். அடுத்து அதிகபட்சமாக சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, டேப்லெட்ஸ், அதாவது டாக்டர்ஸ் கிட்ட எதுக்காக டேப்லெட் வாங்கினா ஒரு மாத்திரைக்கு 2 மாத்திரை 3 மாத்திரை போடுறது, இப்படி அதிகபட்சமான மாத்திரைகளையும் மதுவையும் பயன்படுத்துவார்கள். இதெல்லாம் அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு முன்னால் காண்பிக்கும். என்னடா திடீர்னு இப்படி இருக்கிறான் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. இப்படி யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அவர்களை நீங்கள் சரியான எங்களை போன்ற மருத்துவ ஆலோசனை தரக்கூடிய, மன ரீதியான மருத்துவ சிகிச்சை தரக்கூடிய மனநிலை மருத்துவர்கிட்ட அழைத்து கொண்டு செல்லுங்கள். கேஷுவலாக கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் அவங்க அந்த மனதை மாற்றினால் ஆண்டாண்டு காலம் அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். இது இந்த தற்கொலை எண்ணம் எப்படி எப்படியெல்லாம் வரும், எந்தெந்த நேரங்களில் வரும் என்பதனை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மருந்துகளையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். சிலருக்கு காலை நேரத்தில் வரும், சிலருக்கு மதியம் நேரத்தில் வரும், சிலருக்கு ஈவினிங் வரும், சிலருக்கு நைட்டில் வரும், சிலருக்கு மிட் நைட்டில் வரும் இந்த தற்கொலை எண்ணம். புரியுதுங்களா? அப்போ
நம்ம நண்பரை கூட்டிகிட்டு போய் இது பண்ணும் பொழுது அல்லது கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது ஹோமியோபதி டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மருந்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒன்று. அடுத்து சிலருக்கு ஹைட்டான பகுதியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறது. அப்படி ஒரு எண்ணம் மனசில் வந்து போகுது அப்படின்னா அதை நீக்கி அவர்களை வாழ வைப்பதற்கு ஹோமியோபதியில் சிறந்த மருந்து இருக்கு. சிலர் துப்பாக்கியால் ஷூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருப்பாங்க. அதுக்கு தனியான மருந்துகள் இருக்குது. சிலர் ஹேங்கிங், கயிற்றில் தொங்குறது அப்படிங்கிற இதை பயன்படுத்துவாங்க. சிலர் மாத்திரைகளை சாப்பிடுவது, விஷம் குடிப்பது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுன்னா இதை மாற்றுவதற்கு மருந்துகள் ஹோமியோபதியில் நிச்சயமாக இருக்குது. சிலர் என்னென்னா கிணத்துல குதித்து தண்ணியில் மூழ்கி இறந்து போதல், ஆற்றுலேயோ கடல்லையோ கிணற்றுலையோ இது பண்ணுறது. சிலர் கத்தியில் தங்களை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க. அந்த எண்ணம், அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம், கத்தியை எடுத்து இது பண்ணிக்கிறதுங்கிற எண்ணம் இருக்குதுன்னா அதை மாற்றிவிட முடியும். அந்த எண்ணத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விட முடியும். சிலருக்கு தற்கொலை பண்ணணும்னு பேசுவாங்க, இது பண்ணிக்குவாங்க, ஆனால் தைரியம் இருக்காது. ஆனால் தொடர்ந்து அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. கரேஜ்லெஸ் பர்சன்ஸ். அதே மாதிரி உயரத்திலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ச்சியாக இந்த எண்ணங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதை போன்ற நபர்கள் நீங்களாகவோ அல்லது உங்களை சார்ந்தவர்களாகவோ இருந்தால் தயவு செய்து அவர்களை தொடர்ந்து இந்த மண்ணிலே உரிய ஆயுள் காலம் வரை வாழ்ந்து மடிவதற்கு நீங்கள் ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா கவலையே பட வேணாம். எந்த நேரமாக இருந்தாலும் 9176380403 என்ற சர்வம் ஹெல்த் கேர் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளும் மருந்துகளும் கொடுத்து உதவுவார்கள் என்று கூறி, இது போன்ற நல்ல ஒரு செய்திகள், மக்களை வாழ வைக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சேர வேண்டுமானால் சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.